ஒரு 15 மினிட்ஸில் உங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல், ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத எனர்ஜியை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் பயன்படுத்துகிற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிவைஸ். இது வந்து பயோவெல் டிவைஸ். இது வந்து ரஷ்யன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் உங்களுடைய 10 விரல் ஒவ்வொரு விரலாக உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது அந்த எனர்ஜியை வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். அது இந்த டிவைஸை பயன்படுத்தி ஒரு எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் எடுக்க போகிறன்றதை உங்களுக்கு டெமோவை கட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பயோவெல் ஸ்கேன் மூலமாக, அதாவது 10 விரலில் இருக்கிற எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே என்ன வரும் அப்படின்னா இதான். இப்போ இதெல்லாம் வந்து கிளைண்ட் லிஸ்ட்டு. கிட்டத்தட்ட நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு 2018 இது வரைக்குமே ஒரு 6000 கிளைண்ட்டுக்கு மேலே பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்த கிளைண்ட்டோடைய ஒரு ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சாம்பிளுக்காக. இங்கே பாருங்கள், இது இவங்களுடைய லைஃப் ஸ்டைல். அதாவது அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எந்த அவங்களுடைய வீட்டில் எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிம் ஆஃப் தி டே அப்படின்றது அவங்களுடைய ஸ்லீப்பிங் எப்படி இருக்குது, பேட்டர்ன் ஸ்லீப்பிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது வந்து நியூட்ரிஷன் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய சைக்காலஜி எந்த அளவுக்கு இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹார்மோனல் ஆக்டிவிட்டி. இப்போ இதே வேறு ஒரு கிளைண்ட்டை பார்க்குறோம் பாருங்கள். அந்த கிளைண்ட்டோட பாருங்கள் இங்கே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. அதே இன்னொரு கிளைண்ட்டை பார்க்கும்போது பாருங்கள், அவருக்கு நியூட்ரிஷன் ப்ராப்ளம், ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது. இதே வேறு ஒரு கிளைண்ட்டை நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்கே அவங்களுக்கு டிஸ்பேலன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது லைஃப் ஸ்டைல். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃபீல்டு. இப்போ இவங்களுடைய ஃபிசிக்கல் பாடியை சுற்றி இருக்கிறது தான் இந்த எனர்ஜி ஃபீல்டு. இந்த எனர்ஜி ஃபீல்டு எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே சீராக இருக்குது. இதே வேறு ஒருத்தருக்கு பார்ப்போம் பாருங்கள், இவங்களுக்கு சீராக இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல கட்டு இருக்குது. அப்போ என்ன கட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் கட்டு இருக்குது, இங்கே கொஞ்சம் ஸ்பைக் இருக்குது. அது மாதிரி இங்கே பாருங்கள் எனர்ஜி எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து இங்கே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதை பார்த்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாடி ஹீட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈரோஜெனிஷியல் கொஞ்சம் டிஸ்பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே க்ளீனாக வந்து இந்த ரிப்போர்ட் பிரகாரம் தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து சக்ரா. ஓகே, சக்ரா மொத்தம் 7 சக்ரா இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா யோகி பிலாசபியில் மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரா, அநாதகா, விசுத்தி, ஆக்னே அண்ட் சகஸ்கரான்னு சொல்லுவாங்க. பட் இதே வந்து மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லும்போது எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடி. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா இங்கே பீனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, பேங்க்ரியாஸ் கிளாண்டு, கோரன் கிளாண்டு, அடினல் கிளாண்டு, எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடி. இது எப்படி இருக்கணும்னா எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், பேலன்ஸ்டாக ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இருக்கா அப்படின்னா இல்லை. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சக்கரா வந்து பிளாக் ஆகிருக்கு. என்னென்ன சக்கரா பிளாக் ஆகிருக்குன்னா மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரா, அநாதகா, அதுக்கப்புறம் சகஸ்கரா சக்கரா. இந்த 1 2 மொத்தம் இந்த 5 சக்கரா வந்து அவங்களுக்கு டிஸ்பேலன்ஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கராவுடைய அலைன்மெண்ட் வந்து ஓரளவுக்கு 90% இருந்தால் ஓகே. ஆனால் இவங்களுக்கு பாருங்கள் 85% இருக்குது. அப்போ எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்குன்னா இங்கெல்லாம் பிளாக். அது மட்டும் இல்லாமல் சக்கராவோட சைஸை வச்சு அவங்களுடைய ஆக்டிவிட்டி எதில் அவங்க டாமினண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6, இதனுடைய சைஸு 7.4, இது 5.5, இது 6.5, இது 6.1, 6.6, இது 6.2. ஸோ அது மாதிரி அவங்களுடைய எந்த சக்கரா டாமினேட் பண்ணுது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அனலைஸ் பண்ணலாம். பட் இதே வேறு ஒருத்தர் சக்கரா பாருங்கள், இவருடைய சக்கரா பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவருடைய சக்கரா பாருங்கள், இன்னொருத்தர் சக்கரா பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறிடுது. பட் இங்கே பாருங்கள் சக்கரா. ஸோ இந்த சக்கரா வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லை, நம்மளுடைய எமோஷனை பேஸ் பண்ணி அது டிவியேட் ஆகும் சக்கரா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் அனலைஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எந்த மாதிரி இருக்கலாம்னா ஒரு 2.5 to 3 வரைக்கும் இருந்தால் ஓகே, ஆப்டிமல். பட் இங்கே 3 பார்டரில் இருக்குது. இப்போ வேறு ஒரு ரிப்போர்ட் இது வேறு ஒருத்தருக்கு ஓகே, இவங்களுக்கு பாருங்கள், இவங்கள்ட்ட ஓகே கரெக்டாக இருக்குது. எனர்ஜி பாருங்கள், எனர்ஜி வந்து 65 ஜோல்ஸ் இருக்கணும். பட் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஓகே, இட் இஸ் ஓகே 65 கிட்டே இருக்குது. ஆவரேஜாக அப்ராக்சிமேட், அதாவது என்ன ஆப்டிமல் லெவலோ அந்த ஆப்டிமல் லெவலில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக். பேராசிம்பத்தட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சிம்பத்தட்டிக் அப்படின்னும்போது இது சிம்பத்தட்டிக், இது ஆக்சிலேட்டர். அதாவது ஒரு வண்டிக்கு ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி நம்ம வண்டிக்கு நம்மளுக்கு இந்த
சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக்ன்றது ஆக்சிலேட்டர் மாதிரி, பேராசிம்பத்தட்டிக் பிரேக் மாதிரி நினச்சிக்கலாம். நம்மளுடைய பாடி பேலன்ஸ், இந்த சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத் நர்வஸ் சிஸ்டம் பேலன்ஸாக இருக்கும். அப்போ அதுக்கு வேலை என்னன்னாக்கா இங்கே பாருங்கள் 1.5 கிட்ட இருக்கணும். இவங்களுக்கு ஓகே. இதை வேறு ஒருத்தருக்கு பாருங்கள் 1.5. இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆப்டிமல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக்னா 1.5. அதே மீடியம்னாக்கா 1.5 to 2.3. பட் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்த்து போராடுற அந்த திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னா 50%க்கு மேலே இருக்கணும். பட் இவங்களுக்கு பாருங்கள் 63.3. பட் அதே வேறு ஒருத்தருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் இவங்களுக்கு 77 நல்லா இருக்குது. இதே வேறு ஒருத்தருக்கு பாருங்கள், இவங்களுக்கு பாருங்கள் ரெசிலியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி இருக்குன்னா லோவாக இருக்குது. அப்போது அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ வண்டியில் எப்படி நமக்கு ஃபியூல் ரிசர்வில் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய எனர்ஜி ரிசர்வில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஏரியா டயக்ராம். இது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் ஆப்டிமலாக இருக்கா. சப்போஸ் இந்த லைன் க்ரீனுக்குள்ளவே இருந்தாக்கா ஓகே ஆப்டிமலாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அதை தாண்டி போகுது அப்படின்னா ஏதோ சம் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேலஞ்சஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி, இங்கே பாருங்கள் இவருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. பட் அதே இன்னொரு எனர்ஜி பேலன்ஸை வச்சு அவங்களுக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி பேலன்ஸ், இதுதான் சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக்குடைய கிராஃப். அதுக்கடுத்து ஆர்கன். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் எந்த மாதிரி எல்லாமே ஆப்டிமலாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள் ஹெட் ரீஜனில் எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. கார்டியோவாஸ்குலர் க்ரீனில் இருக்குது. ஒரு சில ரெண்டு கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் க்ரீனில் இருக்குது. எண்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது, ஆப்டிமலாக இருக்குது. ஒரு சிலது கொஞ்சம் டிஸ்பேலன்ஸ் இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓகே. யூரோஜெனிஷியல் சிஸ்டம் பாருங்கள், நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் பிரேக் டவுன் இருக்குது. இம்யூன் சிஸ்டம். ஸோ நம்ம உடம்புல எப்படி இருக்குன்றது எல்லாமே தெரிஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன் யங் அதுவும் எப்படி இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக ரிப்போர்ட் எப்படி வரும் அப்படின்னா ரிப்போர்ட்டை பாருங்கள். ரிப்போர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், இந்த பயோபிள் டிவைஸை பற்றி என்ன எதுன்றதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நியூட்ரிஷன், என்விரான்மெண்ட்டு, சைக்காலஜி, ரெஜிம் ஆஃப் தி டே, ஹார்மோனல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே டேபிள் இருக்குது. எது லோ, எது நார்மல், எது ஐடியல் என்னன்றது இதிலே இருக்குது. இது உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு அரௌண்ட் யுவர் பாடி எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலு, அதுக்கப்புறம் உங்களுடைய எனர்ஜி ஏரியா டயக்ராம், எனர்ஜி எப்படி இருக்குன்றது எனர்ஜி டயக்ராம். இது ரெண்டாவது ரிப்போர்ட்டு. இது சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக், அது மூலமாக எனர்ஜி பேலன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சக்கராவுடைய அலைன்மெண்ட்டு ஆப்டிமல் அப்படின்னா 90% இருந்தால் அது ஆப்டிமல். பட் 90 இல்லை. பட் எந்தெந்த சக்கரா பிளாக் ஆகிருக்கு, அதனால் என்ன நமக்கு ப்ராப்ளம், என்ன சேலஞ்சஸ் அப்படின்றது தெரிஞ்சு அது சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எனர்ஜெட்டிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் சிஸ்டம் எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படின்றத பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில ஆர்கன் கொஞ்சம் எனர்ஜி ஆப்டிமலாக இல்லை அப்படின்றது, எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது, எந்தெந்த ஆர்கனில் கம்மியாக இருக்குன்றது எல்லாமே லிஸ்ட் வருது. பட் மெஜாரிட்டியை பார்த்தா எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. இதுதான் ஃபைனல் ரிப்போர்ட். ஸோ இப்படி தான் இந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த பயோபிள் டிவைஸ் மூலமாக உங்கள் 10 விரல் இருக்கிற எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி இத்தனை ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி அது ஏதாவது நமக்கு சரியாக டிஸ்ஹார்மோனைஸாக இருக்குது, எனர்ஜி ஆப்டிமலாக இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஃபர்தராக பண்ணலான்றதை நம்ம ஸ்டெப் எடுக்கலாம். வாங்க உங்களுடைய எனர்ஜியை செக் பண்ணி உங்களை பற்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க. நன்றி.